ஏசாயா 1-5 அதிகாரங்கள் திருப்ப வேண்டாம், வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. ஏசாயா ஒரு ப்ராஃபட் ஆஃப் காட், பெரிய தீர்க்கதரிசிகளில் முக்கியமான தீர்க்கதரிசி. இந்த ஏசாயா முதல் 5 அதிகாரத்திலும் சொல்லுகிறார், உனக்கு ஐயோ, உனக்கு ஐயோ. தீர்க்கதரிசனம், உனக்கு ஐயோ, உனக்கு ஐயோ, உனக்கு ஐயோ, உனக்கு ஐயோங்கிறார். 6வது அதிகாரத்தில் பார்ப்பீங்கன்னு சொன்னா, உசியா ராஜா இறந்தாரே வருஷத்தில் ஏசாயா தேவ ஆலயத்திற்குள்ளே போகும்போது உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் தேவன் வீச்சிருக்கிறதை கண்டு முகம் குப்புறமாய் விழுந்து ஏசாயா சொல்லுகிறார், நான் எப்படிப்பட்ட மனுஷன், அசுத்த உதடுள்ள மனுஷன். ஏசாயா அப்ப முதல் 5 அதிகாரமோ நீ அசுத்த உதடோடு தான் தீர்க்க தரிசனம் சொன்னியா? அசுத்த உதடோடு தான் நீ ப்ராஃபஸி பண்ணியா? ஆமா சார், முதல் 5 அதிகாரத்தில் எனக்கு அசுத்த உதடுனே தெரியல. இன்னைக்கு தேவ சமூகத்திற்கு தனியா வந்தேனோ, இன்னைக்கு தேவாலயத்தில் தேவ பிரசன்னத்தில் தேவனுடைய வஸ்திரங்கள் ஃபுல்லு சுற்றி இருக்கிறதோ, அன்றைக்கு நான் என்னை அறிந்து கொள்ளுகிறேன், அசுத்த உதடுள்ள மனுஷன். உடனே தேவதூதன் வானத்தில் இருந்து அக்கினி குரட்டியினால் எடுக்க வைத்து மீண்டும் ஏசாயா நாவை தொடுகிறார். அடுத்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, முதல் 5 அதிகாரத்தில் உனக்கு ஐயோ, உனக்கு ஐயோன்னு சொன்ன ஏசாயா தீர்க்கதரிசி அடுத்த அதிகாரத்திலிருந்து தன்னுடைய தீர்க்க தரிசனத்தை ஆரம்பிக்கிறார். நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார், கர்த்தருடைய துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இதுவரைக்கும் அந்த ஊரை பத்தி உனக்கு ஐயோ, இந்த ஊரை பத்தி உனக்கு ஐயோ, அடுத்த வீட்டை பத்தி உனக்கு ஐயோன்னு சொன்ன ஆளு இன்னைக்கு தேவ சமூகத்தில் தனித்து போய் கர்த்தருடைய ஒரு டிவைன் என்கவுண்டர் வந்ததோ, 2000 வருஷம் கழித்து இயேசு பிறக்கிறதை இத்தனை தெளிவாய் அறிவித்த ஒரு தீர்க்கதரிசி ஏசாயா மட்டும்தான். தலைக்கு மேல கைகளை தட்டி, தலைக்கு மேல கை தட்டி, நீ தேவ சமூகத்திற்கு வரும் பொழுது உன் ஊழியங்கள் தலைகீழாய் மாற்றப்படுகிறது. நீ தேவ சமூகத்திற்கு வரும் பொழுது உன்னை கர்த்தர் மீண்டும் புதுப்பிக்கிறார். நீ தேவ சமூகத்திற்கு வரும் பொழுது நீ இழந்து போன ஸ்தானத்தை கர்த்தர் உனக்கு தருகிறார்.